முருகரை நாம் வணங்கும்போது அவருக்கு பிடித்த நட்சத்திரமான அந்த கோலத்தை கோலமாகவோ மஞ்சள் கோலமாகவோ நாம் மனையில் வரைஞ்சி வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியலைங்கிற பட்சத்தில் குங்குமத்தை எடுத்துட்டு சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னாலே முருகருடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முருகருக்கு மிகவும் உகந்த நாள் இன்றைய தினம் தைப்பூசம். அவரை உலகத்தில் உள்ள எல்லா கோயில்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த அற்புதமான நாளில் நம்ம எப்போ வேணும்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள், தேவையற்ற பயம், கவலை அனைத்தும் கண்டிப்பாக விலகி போயிடும். கந்தன் இருக்க கவலை எதற்கு நமக்கு, வேலுண்டு வினையில்லை. முருகருடைய அருள் எப்போதும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அவரை நினைச்சாலே போதும். இது என்னுடைய சொந்த அனுபவம். முருகா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.